ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தாராம். இவரை மாதிரி இல்ல, இவரை மாதிரி எல்லாம் யாரும் இருக்க முடியாது. இன்னொரு குரு. ஏன்னா இறைவன் ஒவ்வொருவரையும் எப்படி படைக்கிறாங்க வாசிச்சா. ஒரு ஆசிரமத்திற்கு வருகிறார் ஒரு குருநாதர். ஆசிரமத்தை தன்னுடைய சீடர்களிடத்துல விட்டுட்டு போயிட்டார். அது இந்த மாதிரி ஒழுங்கா இல்ல. அந்த ஆசிரமம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரல. உள்ளுக்குள்ளேயே சிக்கல். அவருக்கு என்னமோ தோணிருச்சு, திரும்பி வந்துட்டார். வந்துட்டு அந்த சத்சங்கம் ஒண்ணு நடத்துறார். நான் இங்க வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சொல்றேன். நான் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான். இமயமலையில் உட்கார்ந்திருந்த பொழுது என் தியானத்தில் சிவன் வந்தான். எல்லாரும் ஜெய ஜெயக்காரம் பண்றாங்க, ஓன்னு கத்துறாங்க. ஏனென்றால் குரு நிச்சயமாக தெய்வத்தை தரிசனம் செய்வார் என்று நம்புகின்ற சீடர்கள் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தரிசிக்க வேண்டுமா உனக்கு? ஆமாம், உன் ஆசிரமத்திற்கு போ. அங்கே இருக்கக்கூடிய 130 சீடர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன், முடிந்தால் கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு போயிட்டான். அப்படின்னு சொல்லி வந்துட்டு 130 பேரைய நிற்க வச்சு எல்லார் காலிலையும் விழறாருங்க குரு. எல்லார் காலிலும் விழுகிறார். விழுந்து சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றின்னு சொல்லிட்டு, உங்களில் யார் சிவன் என்று அறியக்கூடிய அந்த ஞானம் எனக்கு இல்லை, ஆனால் உங்களில் ஒருவன் சிவன், அவனை நான் வணங்குகிறேன் சொல்லிட்டு ஆசிரமத்தை விட்டு போயிட்டார். அன்றிலிருந்து அந்த ஆசிரமத்தில் குழப்பங்கள் நீங்கின. ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ, இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ என்கின்ற அச்சத்தில், என்கின்ற அருள் பெருக்கெடுப்பில் அந்த ஆசிரமம் மிக சிறப்பாக வந்தது என்று சொல்லிவிட்டு அந்த செய்தி அனுப்பி அவர் சொன்னார், இந்த மெசேஜை வாசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய காலிலும் நான் பணிகிறேன், அவர்களில் கூட ஒருவர் சிவனாக இருக்கக்கூடும். நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலும் தான் அந்த அருட்பெரும் ஜோதியின், அந்த அருட்பெரும் கருணையின், அந்த பேராற்றலினுடைய துளி இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை. அந்த வாய்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய களம் தான் இத்தகைய பயிற்சி களம் என்று நான் கருதுகிறேன். ஒரு பாம்பு ஒண்ணு இருந்துச்சாங்க. உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள். ஒரு பாம்பு இருந்துச்சான். திடீர்னு ஒரு சமையலறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கு தெரியாது சமையலறைன்னு. போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறிடுச்சு. கத்தி கீறின உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு. கத்திய ஒரு முறைச்சுது. என்னையா வெட்டுனேன்னு வந்து கொத்துச்சிங்க. வாய் கிழிஞ்சிருச்சிங்க. ரத்தம் வர அப்படியே அந்த கத்திய பின்னி பெனஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ். கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நான் யோசிச்சு பாக்குறேன், தர்மம் செய்யணுங்க. மன வெளிச்சமா சொல்றேன், தர்மம் செய்யணும். ஐயா என்ன தெரியுமா சொல்றார்? எங்க குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள். ரெண்டே கேள்வி, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். இந்த ரெண்டுத்துக்கும் நீ ஆன்சரபிள், யூ ஆர் ஆன்சரபிள். தண்ணீருக்கு கேள்வி இருக்குங்க, நான் கொடுக்கிறேன். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது, நாம் கொண்டு வரவில்லை. அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல வேண்டும். இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது, திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும். இந்த உடம்ப தயார் நிலையில் இருக்க வேண்டும். யோசிச்சு பார்த்தா இந்த உடலை, இந்த இயற்கையை எப்படி பாக்குறாரு தெரியுமா குரு? சூப்பருங்க, ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க. சம்பாதிக்கணுமா? எங்க 50 ரூபாய்க்கே வழி இல்ல. அண்ணனை கேட்டு பாருங்க,
அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்கறாங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். வேதாத்திரி சொல்லுகிறார், மகரிஷி சொல்லுகிறார், எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது, ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார். 5 கோடினா 5 கோடி சம்பாதி, ஆனா திருப்பி கொடுங்கிறார். ஒரு நாளுங்க, நான் இதை சொல்லி இருக்கிறேன் சில இடங்கள்ல, நான் இதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால சொல்றேன். நான் வந்து பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை கொடுத்துறதோட நிறுத்தி இருக்கலாம், உங்களை மாதிரி புக்கு கொடுத்து. அவங்க அப்படி செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேழையில ஒரு அழகா ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க. நான் மூடி எடுத்துட்டு வந்துட்டேன், அதை பார்க்கல. அப்புறம் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம், நல்லா பெருசுங்க, உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு 13 கேரட் சரியா இருந்தது. அம்மா இவ்வளவு பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா. நான் சரி வா இன்னைக்கு போலாம், ஜுவல்லரி ஷாப்க்கு போலான்னு. நான் எதுக்கு? நான் எவ்வளவு விலைன்னு பார்த்துட்டு வந்துருவோமா வான்னு. எங்க அம்மா என்ன மேல கீழே பார்த்துச்சு இப்படி. சரின்னு வந்தாங்க. அம்மா இல்ல வந்தாங்க. என்ன ஒரு சின்ன தேவை இருக்குது, எவ்வளோன்னு பார்த்து வித்துடலான்னு. நான் அம்மா சொன்னாங்க, எவ்வளவு விலை இருக்குன்னு பாத்துக்க, ஆனா விக்காத. ஏன்னு கேட்டா, ஏய் யாரோ உன்னுடைய பேச்சுக்காக கொடுத்துடுறா, இதை போய் விக்கிறேங்கிற, அது என்ன காசு வரும்னு சொல்லு, நான் கொடுத்துக்கிறேன், காசு நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நீ இது உன்கிட்டயே இருக்கட்டும். நாங்க சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா 1 சென்ட் வாங்கலாம், நல்ல விலைங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோப்பா. நாங்க நம்ப மாட்டீங்க, 3 வருஷங்க உழைச்சி எப்படிமா சேர்க்கறதுன்னு அநியாயமா செலவு பண்றத நிறுத்து, சேமிப்பு வந்துடும். நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலயே நிறுத்தினா, ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்ன, இந்த டாலர்ல இதே மாதிரி வேற ஒரு டாலர், நவரத்ன டாலர் பெருசுங்க, 2.5 பவுனுக்கு பிரமாதமா பண்ணிட்டேன். வித்தா வீடு வாங்கலாம் பண்ணிட்டு டாலர் போட்டு வெளில வரேன். என் பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். மீ சூப்பர் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்ட்டு வண்டி ஓட்ட கீழே இறங்குறேன். திரும்பி வந்தான் மேல, பந்தாட போறான் அவன். மறுபடியும் பந்து எடுத்துட்டு, மீ என்ன இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, தேங்க்ஸ் டான. இன்னும் 25 வருஷம் போனாலும் இதனுடைய டிசைன் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் மீனா. சரிண்ணா, ஐ எம் வெரி ஹாப்பி மீனா. ஓகேன்னு போயிட்டான். வண்டி ஓட்டிட்டு நான் போறேன். குட் ஷெப்பர்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு எங்க நுங்கம்பாக்கம்ல. 2 வீலர்ல போயிட்டே இருக்கேன். நின்ன அதுல ஏதோ எழுதி போட்டு இருந்ததுங்க சுவர்ல. என்ன கலங்கடிச்சிருச்சுங்க அந்த சொல்லு. இவன் வேற, என் பையன் வேற இப்படி சொல்லி இருக்கிறானா, எங்க அம்மா வேற அப்படி சொல்லி இருக்காங்களா. எனக்கு பாருங்க, அதுதான் எந்த சொல் குருவாசகமாக வந்து விழும்னு தெரியாதுங்க. குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். எது சொன்னாலும் புரியாது, சிந்தனையில திரை விழுந்துச்சுன்னா. இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும், யார் என்ன சொன்னாலும் புரியும். நான் எனக்கு என்னமா அன்னைக்கு கடவுள் என் மேல கோபமா இல்ல, சிந்தனை தெளிவு. அந்த சொல்ல வாசிக்கிறேன், கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள். கடவுள் சொல்றாரு என்கிட்ட, 2 வீலர்ல சிக்னல்ல நிக்கிறேன். அந்த 30 செகண்ட்ஸ் 30 வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். ஏயா, even 25 years, after 25 years, உன் டிசைன் சூப்பரா இருக்கும், ஐ எம் வெரி ஹாப்பி. நான் பாருங்க, எனக்கு அது புரிஞ்சுதுங்க.
நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள். அவன் அதை தான் சொல்லிட்டு போனான், என் பையன் தான் சொல்லிட்டு போனான். அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன், அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல, அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி. அதை செலவு பண்ணிடணுங்க. நான் எங்கிருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள். மன அமைதி இருக்கிறதே, அது அடுத்தவர்களால் வராது. இதோ சிரிக்கிறீர்களே, வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள். எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்துதான் வர வேண்டும். எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான். அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது. 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு சிவன், இன்னொன்னு சக்தி வழிபாடுன்னு இருக்குங்க. சிவனுக்கு அபிஷேகம், சிவ வழிபாடு போய் பாருங்க, அபிஷேகம். சக்திக்கு சாந்தம்ங்க, சொற்கள் சாந்தம். எங்கே நல்ல சொல் இருக்கிறதோ, எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக